அன்புக்குரிய திருச்சபையின் பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இறைமகனாம் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய 2வது மாதத்தை காண்பதற்கு ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை பாராட்டியிருக்கிறார். கிருபை பாராட்டிய ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு பிள்ளைகளே, இந்த வருஷத்தினுடைய 2வது மாதம் ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய அவருடைய வார்த்தை, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் என்ற யாத்திராகமம் 16:4 உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த செய்தி இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த நாள் துவங்கி உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான செய்தியாய் ஆண்டவர் அமைத்து தருவாராக. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வேதத்தை வாசித்து பார்க்கும்போது வரலாற்று சுவடுகள் சொல்லுகிறது, 430 ஆண்டு காலம் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனம் அடிமைப்பட்டிருந்தது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அந்த ஜனத்தை விடுதலை பண்ணினார். 2வது மாதம் வந்தது. அவர்கள் சீன் வனாந்தரத்திற்கு பயணப்பட்டு வந்தார்கள். அந்த வனாந்தரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனம் அனைத்தும், எங்களுக்கு ஆகாரம் இல்லை, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் ஆகாரமாக எதை போஷிப்போம் என்று முறுமுறுத்த சம்பவத்தை இந்த பகுதியிலே வாசித்து பார்க்கின்றோம். வேதம் இந்த 16ஆம் அதிகாரத்திலே 3 முறை சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தது. இந்த முறுமுறுப்பு எதற்காக என்று சொல்லி பார்க்கும்போது, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, அப்பம் இல்லை என்று சொல்லப்பட்ட காரியம். இதை கேட்ட பார்த்த உங்களுடைய என்னுடைய ஆண்டவர் அங்கே சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர்களுக்கு போஜனத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த போஜனமானது, மன்னாவானது பூரணமாய் இருந்தது, திருப்தியாய் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இஸ்ரவேல் ஜனம் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் பயணப்பட்டது. 40 வருஷமும் அன்றன்றுள்ள அப்பம் மன்னா வானத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு திருப்தியாய் கிடைத்தது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதம் இந்த முதல் நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த மன்னாவின் மூலம் உங்களை பூரணப்படுத்த, திருப்திப்படுத்த வல்லவரும் போதுமானவரும் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தரும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் இந்த மாதம் துவங்கி உங்கள் வாழ்க்கையிலே கிருபையாக, போதுமானவராக, எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. இந்த செய்தியினுடைய ஆழமான கருத்து என்ன என்பதை சில நிமிடங்கள் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே வாசித்து பார்த்தோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். இந்த அப்பத்தை, மன்னாவை கொடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, வானத்தின் கதவுகளை திறந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேல் ஜனம் சாப்பாட்டுக்காக ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு பசிக்கிறது, எங்களை விடுதலை பண்ணி அழைத்து கொண்டு வந்தது இந்த தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னால், அவர் எங்களுக்கு போஜனம் தர வேண்டும், சாப்பாடு தர வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் இந்த ஜனத்திற்காக, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனத்திற்காக வானத்தின் கதவுகளை திறந்தார். அப்போ ஆண்டவர் நம்ம மீது எவ்வளவு ஒரு அன்பு வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுடைய குடும்பத்தினுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதற்காக, தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை சந்திப்பதற்காக, 3 வேளை நல்ல ஆகாரம் தருவதற்காக வானத்தின் கதவுகளை திறந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா,
உங்களால் திறக்க முடியாத கதவுகளை ஆண்டவர் திறப்பார். இந்த மாதத்தினுடைய செய்தி அல்லது இந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் என்னால் திறக்க முடியாத காரியம் இருக்குமேயானால், என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக என்னால் சில காரியத்தை செய்ய முடியாது என்று யோசிப்பீர்களே, ஆனால் அந்த காரியத்தை செய்வதற்காக என் ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவார். கைகளை தட்டி அந்த ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். அதுதான் வானத்தின் கதவுகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அவர் தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். உங்களால முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் முடிய பண்ணுவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களாலும் என்னாலும் செய்ய முடியாத ஒன்று, நீங்கள் ஆராதிக்கிற உங்களுக்கு அனுதின மன்னாவை தரும் இயேசுவால செய்ய முடியும். சாராள் கர்ப்பமில்லை, ஆசீர்வதிக்கப்படவில்லை, சரீரம் செத்து போயிற்று என்று சொன்ன ஒரு பெண்மணி. ஆனால் என்னால் முடியாது, என்னிடத்தில் பலன் இல்லை என்று சொன்ன அந்த சாராளுக்கும் ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தை கொடுத்து அவளை நகைக்க பண்ணினார் என்று சொன்னால் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, உங்களுக்கும் செய்வார். யாக்கோபு சொல்லுகிறார், ராகலே பார்த்து, நானோ உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறேன், தேவன் அல்லவா அடைத்து வைத்திருக்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த நாளுக்கு முன் வரைக்கும் சில காரியங்களை ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கிறார் அல்லது தடுத்து வைத்திருக்கிறார், தருவதற்கு சித்தமில்லாமல் விருப்பமில்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி யோசித்தீர்களே, ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் தன்னுடைய கதவுகளை திறப்பார். அப்படி ராகேலை நினைத்து பார்த்து அடைக்கப்பட்ட அவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தார். அந்த ராகேலுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே போன்று நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லும் தகப்பன் உங்களுக்காக வானத்தினுடைய கதவுகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, வானத்தின் கதவுகளை திறந்தார், அப்பத்தை கொடுத்தார். இந்த அப்பம் யார் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 78ஆம் சங்கீதத்தில் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேல் ஜனத்திற்கு இந்த வனாந்தரத்துல ஆண்டவர் அப்பத்தை கொடுக்கிறாரு. அதுக்கு பேர் தான் மன்னா. இந்த மன்னா யார் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தூதர்கள் அப்பத்தை சாப்பிட்டார்கள். அந்த அப்பத்தை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்போ தேவனுடைய ஆளுகைக்கு உள்ள, தேவனால் விரும்பிய, தேவனுடைய அன்பிற்கு உட்பட்ட, தேவனுடைய அன்பின் எல்லைக்குள் வாழக்கூடிய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விலையேறப்பட்ட மன்னாவை சாதாரண மனுஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் ஐயா. அப்ப தேவ தூதர்களுக்கு ஒப்பாக உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்ன சொல்றோம், இந்த உலகத்துல என்ன மதிப்பதற்கு யாரும் இல்லைங்க. ஒரு மனுஷனாய் மதித்து என்னிடத்துல முகம் கொடுத்து பேசுவதற்கு யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள்ல நான் தேவ தூதர்களுக்கு ஒப்பாக உங்களை பார்க்கிறேன். தேவ தூதர்கள் சாப்பிட்ட அந்த அப்பத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கைகளை தட்டி அந்த ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம், சாதாரண மனுஷனுக்கு உள்ளது அல்ல, தேவ தூதர்களுக்கு ஒப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் தந்து நன்மையும் கிருபையும் தொடரும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மன்னா இப்ப யாருக்கு கிடைக்கு? இஸ்ரவேல் ஜனத்திற்கு கிடைக்கிறது. தேவ தூதர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அது எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அது நின்று வேதனையை கூட்ட மாட்டார். எவ்வளவு பெரிய ஒரு வசனம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்துல. அப்போ தூதர்கள் சாப்பிட்ட அந்த அப்பத்தை, மன்னாவை சாதாரண மனுஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையே அந்த ஜனத்திற்கு கொடுக்கிறார். அப்ப இந்த மாதம்
இந்த நாள் முதற்கொண்டு உங்க வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வருஷிக்க பண்ணுவார். கைகளை தட்டி அந்த ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அவருடைய ஆசீர்வாதம் என்றால் அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அது நின்று வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தருவதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா ஆழமா கேட்டீங்க, வாசித்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆழமான சத்தியம் உள்ள இருக்கு. என்ன சொல்லுது? துன்மார்க்கனுக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனத்திற்கு அநேக வேதனைகள் உண்டு அப்படின்னா வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும், வேதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் மாறாக ஆண்டவரை நம்பி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அது கிருபையாய் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தான் இந்த மாதம் முதற்கொண்டு உங்களுக்கு தரப்போகிறார். கைகளை தட்டி அந்த ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்திடுங்க. அதுதான், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். வேதனை இல்லாத ஒரு வாழ்வை, ஆசீர்வாதத்தை தரும் நாள் இந்த நாள். ஆமென். ஆண்டவர் நம்மை வேதனைப்படுத்தி அழகு பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆண்டவர். ஒருவேளை வேதனையோடு காயப்பட்ட பிள்ளைகளாய், குத்தப்பட்ட பிள்ளைகளாய், என் வேதனை நீங்கணும் பிரதர், என் வேதனை நீங்கி நான் சுகமாக இருக்கணும் பிரதர், எப்பொழுது மாறும் என்று யோசிப்பீர்களே, ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணிய ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன தேவனாம் ஆண்டவருடைய கிருபையினால் உங்களுடைய வேதனை நீங்கி நீங்கள் சுகமாய் இருக்க போறீங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்வில் என் ஆண்டவர் வேதனையை நீக்கக்கூடிய மாதமாய், நாளாய் ஆண்டவர் மாற்றி தருவார். ஐயா, ஹல்லேலூயா, மாற்றி தருவார். வேதனை அநேக குடும்பங்கள், அநேக தனிப்பட்ட பிள்ளைகளை ரொம்ப சோர்வடைய செய்கிறது. வேதனைன்னு சொல்லும்போது அது ஒரு நாள் 2 நாள் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அல்ல, பல வருஷங்கள் சம்பந்தப்பட்ட ஒன்று. பல வருஷங்கள், பல ஆண்டுகள் தொடர்ச்சியா என் வாழ்க்கையில வேதனை, காயங்கள். அது எப்படிப்பட்டது தெரியுமா? காயம் அப்படின்னு சொல்லும்போது, நாம் செய்த தவறுக்கு யாராவது நம்மை இவர்கள் தவறு செய்தவர்கள் என்று சொன்னால் பொறுத்து கொள்ள முடியும், மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் செய்யாத ஒரு தவறை செய்தார்கள் என்று சொன்னால், அதை இந்த உலகம் சுட்டி காட்டினால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அதுக்கு பேர் தான் வேதனை. தம்பி, நான் செய்துட்டேன், இந்த தப்பு செஞ்சவன் தான், இல்லைன்னு சொல்லல, நான் பாவிதான், இது தெரியாம செஞ்சேன், உண்மைதான். ஆனா நான் செய்யாத ஒன்றை செய்தேன் என்று சொல்லி இந்த உலகம் என்னை பார்த்து வசைபாடுமையானால் அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. அந்த வேதனைக்கு அளவே இல்லை, அப்படி வருகின்ற கண்ணீருக்கு அளவே இல்லை. அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? நான் தரித்திரமாய் வாழ்வது, என் குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பது நான் செய்த தவறா? நான் என்னை நன்கு பரிசோதித்து பார்க்கிறேன், நான் அறிந்து எந்த தப்பும் செய்ததா எனக்கு தெரியல. ஆனா யார் செய்தது? ஏன் எனக்கு வறுமை? ஏன் எனக்கு தரித்திரம்? எப்படி வந்துச்சு? ஏன் இத்தனை ஆண்டுகள் எனக்கு மாறல? நான் செய்யலையே தப்பு ஒன்றும், நான் நல்லா தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப யார் செய்த தவறு? யார் செய்த தவறின் விளைவாக நான் இப்பொழுது வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்? இப்படியெல்லாம் சில கூட்டங்கள் இருக்கிறது. அப்படிலாம் இருக்குமே, ஆனால் உங்கள் வேதனையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். மார்க்கு 5ஆம் அதிகாரத்துல ஒரு பெண் வந்தாள். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, 12 வருஷம் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ, உதிரப்போக்கு, தன் சரீரத்திலிருந்து உதிரப்போக்கு, இரத்த கசிவு. அதை குறித்து ஆகமங்களின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களை பார்ப்பதற்கு ஒரு மனுஷன் விரும்ப மாட்டான். அவங்க இருக்கக்கூடிய இல்லத்தை நோக்கி பயணிப்பதற்கு அல்லது போவதற்கு யாரும்
விரும்ப மாட்டாங்க. ஆடைகளை சுத்தப்படுத்தி அவர்கள் உலர வைத்திருந்தார்கள், ஆனால் அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அப்படிப்பட்டதான தீட்டு என்று சொல்லப்பட்ட ஒரு வியாதி இந்த பெண்ணுடைய சரீரத்தில் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷம். இவளுக்கு இது வியாதி என்று தெரிந்ததும் அப்பா விரட்டி விடுறாரு, அம்மா விரட்டி விடுறாங்க, கூட பிறந்தவங்க விரட்டி விடுறாங்க. கை நிறைய பணம் இருக்கு, ஆனா அரவணைப்பதற்கு யாருமே. அப்ப இந்த பெண் நினைக்கிறாள், இந்த வியாதி என் சரீரத்தில் வருவதற்கு நான் பாத்திரவன் அல்ல. விவரம் தெரிந்து நான் என்ன செய்யல, தவறு ஒன்றும் செய்யல, பாவம் ஒன்றும் செய்யல. ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி யார் செய்ததுன்னு தெரியல தம்பி, ஆனா எனக்கு. அப்ப அந்த வேதனையை தாங்கிக் கொள்ளாமல் காயப்பட்ட ஒரு பெண்ணாக பயணித்து கொண்டு இருக்கிறாள். 12 வருஷம். இப்ப இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். என் வாழ்க்கையில் வேதனை நீக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, அல்லது வேதனையோடு காயப்பட்ட பிள்ளையா இருக்கிற என்னை நேசிப்பதற்கு யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்களா? இந்த உலகத்துல தேடி பார்த்தால் யாரும் இல்லை. அவளை பார்ப்பதற்கு, அவளிடத்தில் கொஞ்சம் அன்பு பாராட்டுவதற்கு ஒருத்தரும் இல்லை. காரணம், அவளுக்குள் இருந்த காரியம். செய்யாத ஒரு தவறுக்கு குற்றத்தை, தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்து வேதனையோடு வாழ்ந்த ஒரு பெண். ஆனால் இயேசு மாத்திரம் இந்த பெண்ணை நேசித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்யாத தவறுக்கு குற்றம் கண்டுபிடித்து உங்களை இந்த உலகம் ஒதுக்கி வைத்திருந்தால், இந்த உலகம் வசைப்பாடினால், இந்த உலகம் நேசிப்பதற்கு தவறினால், உங்கள் தவறை சுட்டிக்காட்டி காயப்படுத்தி உங்களை வேதனைக்குள்ளாக்கி அழகு பார்த்தது என்று சொன்னால், உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு, உங்கள் வேதனையை மாற்றுவதற்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணும் ஆண்டவர், தூதர்களுக்கு அந்த அப்பத்தை கொடுத்து அந்த அப்பத்தை மனுஷர்களுக்கும் கொடுத்த ஆண்டவர் இந்த மாதம் உங்கள் வேதனையை மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். நான் நீதிமானுடைய வேதனையை கூட்டுகிற ஆண்டவர் அல்ல, அவளுடைய வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஆண்டவர் என்று சொல்லி உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிருப்பீங்க. இந்த பெண்ணை பார்த்தார், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போதும் என்ற விசுவாசம். என் ஆண்டவர் அப்படியே சந்தித்தார். சொன்னாரு, உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு அப்படின்னு சொன்னார். அப்போ அதற்கு பிற்பாடு அவள் வாழ்க்கையில் என்ன வரல, வேதனை வரல, வேதனையை கூட்டல. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கையில தட்டி அந்த ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துங்க ஐயா. அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்படின்னா ஆண்டவருடைய அப்பத்தை வானத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு தர்றார். அப்படின்னா உங்க வாழ்க்கையில வேதனை இருக்காது, வேதனை கூட்ட மாட்டார், வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். ஆமென், முற்றுப்புள்ளி வைப்பார். அதுதான் இந்த நாள் செய்தி. இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அப்பத்தை எனக்கு தந்திருக்கிறார். அது எனக்கு வேதனையை தராது, ஆசீர்வாதத்தை தரும். எனக்கு பலவீனத்தை தராது, பலத்தை தரும். சுகவீனத்தை தராது, சுகத்தை தரும். சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வு அல்ல, சமாதானம் உள்ள ஒரு வாழ்வை தரும் என்ற அர்ப்பணிப்போடு கடந்து செல்ல ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட மேன்மையான சிந்தனையோடு ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய புதிய நாளை துவக்குவோம். ஆண்டவர் இந்த புதிய நாள் முதற்கொண்டு உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.